மனதளவில் பாதிப்பு உள்ளவர்களுக்கு பல்வேறு அபிஷேகங்களுடன் வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது. இங்கு வரும் அனைவருக்கும் 3 விதமான அபிஷேகங்களும் செய்யப்படுவதில்லையாம். அவர்களின் தேவையை உணர்ந்தே அவர்களுக்கான அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன. சிலருக்கு மட்டுமே 3 விதமான அபிஷேகங்களும் வரிசையாக நடத்தப்படுகின்றது. ஒருவருக்கு 3 விதமான அபிஷேகங்கள் செய்ய வேண்டும் என்றால் 3 நாட்கள் வரை ஆகுமாம். ஒரு பணம் தேவை உள்ளவங்களுக்கு அதிகப்படியான ஒரு காரியம் நிறைவேறணும். அது தேவை உள்ளவங்களுக்கு அதுக்கு ஒரு தனி அபிஷேகம் பண்ணுறோம். நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு அதுக்கு தனியாக ஒரு அபிஷேகங்கள் பண்ணுறோம். மனத்தில் எக்கச்சக்கமான குழப்பங்கள் நீடித்து குடும்பத்தில் ஒரு சாவின் பக்கத்தில் வரைக்கும் போகிறாங்க, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு அபிஷேகங்கள் பண்ணுறோம். இது 3 கேட்டகரியில் பிரிக்கிறோம். இது சித்தர்கள் சொன்ன மணி மந்திர அவுல்சதத்தில் மந்திர வகுப்புகளில் வரும். இந்த நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே 3 விதமான அபிஷேகங்களுக்கு பலரும் தயார் நிலையில் இருந்தார்கள். ஆனால் அபிஷேகங்களை இரவில்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னதால் நாம் இரவு நெருங்கும் வரை காத்திருந்தோம். இரவு பூஜைக்கான நேரம் நெருங்கிவிட்டது. அந்த வித்தியாசமான அமானுஷ்யங்கள் நிறைந்த அந்த அபிஷேக பூஜைகளை பதிவு செய்ய நாங்கள் தயாரானோம். மின் விளக்குகள் எதுவும் இல்லாமல் நெய் விளக்கின் வெளிச்சத்தில் பிரகாசித்தது அபிஷேகம் நடைபெறும் அந்த குடில். குடிலின் நடுவில் ஒரு மனைப்பலகை வைக்கப்பட்டுள்ளது. அதன் மீது காவி வேட்டியுடன் வந்து அமர்கிறார் ஒருவர். அவர் மீது பலவிதமான தீர்த்தங்களை கொண்டு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டது. மிகவும் ஆர்வத்துடன் அந்த அபிஷேகத்தை முடித்துக்கொண்டு வெளியில் வந்தார் அந்த நபர். அடுத்ததாக ஒருவருக்கு 136 மூலிகைகளை கொண்டு மூலிகை அபிஷேகம் நடத்த தயாரானார் இளங்கோ சித்தர். இவரை போன்றே விரதம் இருந்த சிலரும் மிரட்டினார்கள். பானையை மிரட்ட அந்த பானை ஒரு கட்டத்தில் நேராக நின்று விட்டது. மூன்றாவது பானையும் நிற்குமா அல்லது சாய்ந்து விடுமா என்ற எண்ணத்துடன் நாம் காத்திருந்தோம். சீக்கிரமாகவே நேராக நின்று அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் மண்பானையின் மீது சூலாயுதமும் வாளும் ஏறி நிற்கும் அமானுஷ்ய நிகழ்வைத்தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். 3 பானைகளும் எந்த விதமான துணையுமின்றி அசையாமல் நின்று கொண்டிருக்க அம்மன் அருகே வைக்கப்பட்டிருந்த நீளமான சூலாயுதத்தை கையில் எடுத்துக் கொண்டு வந்தார். பானையின் விளிம்பில் சூலாயுதம் சாய்த்து வைக்கப்பட்டது. அடுத்ததாக ஒரு பெரிய வாளும் அதைத் தொடர்ந்து ஒரு சிறிய வாளும் எடுத்து வரப்பட்டு பானைகளின் மீது சாய்த்து வைக்கப்பட்டது. பானைகளின் முன்பு அமர்ந்த பூசாரி பானையின் மீது மாவிலையையும் தேங்காயையும் வைத்துவிட்டு தேங்காய் நுனியில் சூலாயுதத்தை வைத்தார். அது நிற்பதற்கு சில நிமிடங்கள் தாமதமானது. அம்மனை வேண்டிவிட்டு
குடத்தின் மீது விபூதியை போட்ட பின்பே சூலாயுதம் நின்றது. 3 பானைகளின் மீதும் மாவிலையையும் தேங்காயும் வைக்கப்பட்டு அதன் விளிம்பை தொட்டவாறு சூலாயுதமும் வாளும் வைக்கப்பட்டன. சக்தி பூஜையில் பானையின் மீது சூலாயுதமும் வாளும் நிற்பதற்காக செய்யப்படும் ராமச்சந்திர தகடு ஒரு தாம்பூலத்தில் வைக்கப்பட்டிருந்தது. 3 பானைகளின் முன் அமர்ந்து ராமச்சந்திர தகட்டின் மீது மலர்களை போட்டு மந்திரங்களை உச்சரிக்கத் தொடங்கினார் பூசாரி. பின்பு ராமச்சந்திர தகடு அங்கிருந்து எடுத்து செல்லப்பட்ட பின்பு கலசங்களை எடுத்துச் செல்ல மல்லாடிகள் தயாராக நின்றிருந்தார்கள். மல்லாடிகளுக்கும் மாலைகள் போடப்பட்டன. அவர்கள் கையில் மண்பானை, சூலாயுதம், வாள் கொடுக்கப்பட்டது. அருள் வந்த நிலையில் இருந்த அவர்களை சிலர் பிடித்துக் கொள்ள ஊர்வலம் புறப்பட்டது. உற்சவரின் முன்பாக ஒருவர் தீப்பந்தத்தை பிடித்துக் கொண்டு செல்ல 3 மல்லாடிகளும் அருள் வந்த நிலையிலேயே ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டனர். ஊர்வலம் முடிந்து அம்மன் கோயிலுக்கு வந்து சேர நேரம் நள்ளிரவை கடந்தது. அம்மன் கருவறைக்கு அருகேயுள்ள ரகசிய அறையில் 3 பானைகளும் கீழே வைக்கப்பட்டிருக்க அதன் முன்பு சூலாயுதம், வாள் ஆகியவை வைக்கப்பட்டிருந்தன. நேரம் பிரம்ம முகூர்த்தத்தை நெருங்கிக் கொண்டிருந்தது. பானை அருகே பயபக்தியுடன் மல்லாடிகளும் பூசாரிகளும் மட்டுமே நின்று கொண்டு அம்மன் சக்தி இறங்குவதற்கான முழக்கங்களை உச்சரிக்கத் தொடங்கினார்கள். வெளியே பக்தர்கள் பரபரப்புடன் இந்த நிகழ்வை காண தயாராக நின்று கொண்டிருக்க நமது கவனம் முழுவதும் பானையின் மீதும் வாளின் மீதும் பதிந்திருந்தது. சில நிமிடங்கள் கடந்தன. அம்மனை அழைக்கும் குரல்கள் அப்பகுதியை ஆக்கிரமித்தது. அப்பொழுது நம் கண்முன்னே அந்த அதிசயமான நிகழ்வு நடந்தேறியது. சக்தி பூஜையின் போது காப்பு கட்டியவர்களை தவிர வேறு யாரையும் அந்த நிகழ்வு நடைபெறும் இடத்தில் அனுமதிப்பதில்லை. மற்றவர்கள் தொலைவில் இருந்து வழிபடுவதற்கு மட்டுமே அனுமதி வழங்கியுள்ளனர் கோவில் நிர்வாகத்தினர். தற்போது கலசத்தின் மீது சாத்தி வைக்கப்பட்டுள்ள வாள் மேலே எழும்பி கலசத்தின் விளிம்பில் நிற்குமா என்ற ஆச்சரியமான நிகழ்வை காண காத்திருங்கள் ஒரு சிறிய இடைவேளை வரை. நம்பினால் நம்புங்கள். இடைவேளைக்கு பிறகு